கதை. நான் சுருக்கி ஒரு 2 செகண்ட சொல்றேன். இவருக்கு தான்ற செருக்கு வந்துடுது. அழகும் பொருளும் இருக்கிறதுனால, பொண்ணும் பொருளும் இருக்கிறதுனால தான் என்ற செருக்கு வருது. அந்த செருக்கு வரக்கூடாது. ஏன் செருக்கு வருது அப்படின்னா மம்மதை. இவர் வழியா விநாயகப் பெருமாள் போறாரு. அவருக்கு சும்மா இருக்கணுமா இல்லையா கேள்வி பண்றாரு. மூஞ்சி இப்படி இருக்கு, யானை மாதிரி இருக்கு, உடம்பு வந்து மனித உடம்பா இருக்குன்னு கேள்வி பண்ணிடுறாரு. இது விநாயகர் பெருமாள் காது கட்டியது. இவர் விநாயகர் பெருமாள் காது கட்டினவுடனே நீ அழகா இருக்கிற திமிர்லாம் தானே இந்த வார்த்தையை விடுற, அதனால அழகற்ற தேகமற்ற உடம்பாயா போவாயின்றாரு. உடனே இவர் 108 வயசு இப்படி இருக்கும், 110 வயசு. தொழுநோய் வந்து குஷ்டம் வந்து குறுகி போயிடுறாரு. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொரு வீட்டு மனைவியா தட்டுறாரு. பொண்ணும் பொருளும் இருந்தால்தான் பொண்ணே மதிப்பாள். ஒவ்வொரு வீட்டு மனைவியா தட்டுறாரு. சீ பிச்சைக்காரா வெளியே போ, யாரும் திறக்க மாட்டேன்றாங்க, தட்டி விடுறாங்க. பிச்சைக்காரன் வந்திருக்காங்க, யாரும் உள்ள விட மாட்டேன்றாங்க. இவர் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கடலுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறார். அதனாலதான் சந்திர பகவான் 15 நாள் கடல்லையும் 15 நாள் வெளியே இருக்கிறான்னு தெரியும். அந்த சந்திரன் வந்து கடலுக்குள்ள இருக்கிறது தெரியும், நல்லா பார்க்கலாம். அது கன்னியாகுமரியில் போனால் பார்க்கலாம், வேற எங்கேயும் கிடைக்காது. சந்திரன் மறைகிறதும் சூரியன் உதயமாகிறது எல்லாமே பார்க்கலாங்க. அதுதான் அதனுடைய இயற்கை அமைப்பு அங்கே தான் கிடைக்கும். அதனால இவர் போய் ஒவ்வொருக்கா இதாகிறாரு. நம்ம இப்படி இருந்த வாழ்க்கை இப்படி போயிட்டோமே, ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுட்டு குழந்தைக்கு உட்காந்துருக்கிறார். அந்த வழியாக நாரதர் முடிய வர்றாரு. பார்க்கடலை படி பள்ளிகுண்ட பெருமாளை சேவிக்கிறதுக்காக வர்றாரு. வரும்போது சந்திரபகவானை பார்க்குறாரு. சந்திரபகவான் அழுகிறது குரல் கேட்டு, ஓ யார் அது சந்திரபகவானா, எப்படி இருந்தேன் இங்கே இப்படி போயிட்டீங்களே, வடிவல் மாதிரி எப்படி இருந்தாலும் நீங்க எப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. சுவாமி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. எந்த பொருளை எந்த இடத்துல தொலைத்தாயோ அந்த இடத்துல நாங்கள் தேட வேண்டும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்றாரு. நீ யாரை கேள்வி பண்ண? விநாயகர் பெருமாள் கேள்வி பண்ண. அதனாலதான் ஒரு சாப மோட்சம் கொடுத்துருக்காரு. நீ இந்த விமோச்சனத்திலிருந்து வெளி வர்றதுக்கு அவரை தொழுவாயாக 4 முகங்களை சதுர்வேக அவரை தொழுதால் கண்டிப்பாக உனக்கு அது கிடைக்கும். அது என்னைக்கு தொழுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய பௌர்ணமி தீதியிலிருந்து 4ஆம் பிறைவரை 4 நாள் விரதம் இருந்து 4ஆம் நாள் கேட்டதை அள்ளி கொடுக்குறது விநாயகர் பெருமாள் மாதிரி ஒன்றும் கிடையாது. நீ அவரே தொழு, அவருடைய பாதமே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதான் 4ஆம் பிறையான சதுர்த்தி. அதனாலதான் ஒரு விரதம் இருந்து தொழுவதனால அன்னைக்கு தான் சங்கடகர சதுர்த்தி. அந்த சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அருகும்புல் சாத்தி, நல்ல படிப்பு வேணும், நல்ல ஞானம் வேணும், நல்ல பயம் இல்லாமல் இருக்கணும், படிப்பு வேணும், ஞானம் வேணும், எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்க குறைகள் எதா இருந்தாலும் வேண்டி வச்சீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அவருக்கு தேவை 2 அருகும்புல் சாத்திங்க, ஆனா உள்ளன்போட சாத்திங்க. சரி, நல்ல விநாயகர் பெருமாள் பண்ணிக்கும். இதான் ஒரு குட்டி கதை. ஒவ்வொருத்தருக்கும் கதை சொன்னா பெரிய கதையா இருக்கும். இந்த கதை பெரிய கதை. நான் சுருக்கி சொல்லிட்டேன். விநாயகர் பெருமாள் நல்லா வேண்டிக்குவோம். சந்திர பகவான் வேண்டிக்கும். மனக்குழப்பம், மனப்பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். மனம் ஒன்று வேலை செய்யும், 3 வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நினைச்சு சந்திர பகவான் நினைச்சு போடுவோம். ஓம் அம்சத் வாய்ப்பகே ஏம் ரூபாய்ப்பகே